ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான ஒரு பூண்டு குழம்பு பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? வாங்க போய் பார்ப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வத்தல் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 3 வத்தல் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதே பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானனையும் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இதை உள்ள தட்டிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற்றிக்கலாம். 2 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே ஊற்றிக்கோங்க. இப்போ அடுத்து அந்த வறுத்து வச்ச மசாலா அதையும் உள்ளே தட்டிடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்க, சுவையான பூண்டு குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த குழம்பு ரெடி. இப்போ கடைசியில் கொஞ்சமாக இந்த மல்லி இலை, இது கை கால் வலி இருக்கிறவங்க நல்லா சாப்பிடலாம். கை கால் வலி எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் டெலிவரி ஆனவங்க சாப்பிடலாம். அவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு பால் அவங்களுக்கு நல்லா ஊறும். அப்புறம் சளி இருக்கிறவங்களுக்கும் இது நல்லா சாப்பிடலாம். சளி எல்லாமே கரைஞ்சி ஓடும். இது ஒரு சுவையான பூண்டு குழம்பு. இது எல்லாருமே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.